பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 68வது வசனம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து அந்த கல்வாரிக்கு செல்லுகிற அந்த நேரத்தில், அதுக்கு முந்தின சில மணி வேளைகளுக்கு முன்பாக சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று. அந்த வார்த்தையை கேட்டவுடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாமும் சற்று சிந்தித்து பார்ப்போமானால், யாரிடத்திலே போவோம்? ஆண்டவரிடத்திலே தான் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. அது நித்தியமானவைகள், அது ஜீவனுள்ள வசனங்கள். ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிறது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே இந்த காலை வேளையிலே வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. ஆண்டவருடைய வசனங்கள் நித்திய ஜீவ வசனங்கள். அந்த வசனம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அழியாத ஒரு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே தான் வேதம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தை இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கூடியது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நம்மை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனங்கள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் மேலானது. அவ்வளவாய் ஜொலிக்கக்கூடியது அவருடைய வார்த்தைகள். ஆகவே இந்த காலை வேளையில வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அது புடமிடப்பட்ட சுத்த பொன்னை போல இருக்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவராகிய தேவன் கேடகமாயிருக்கிறார். அவருடைய வசனங்கள் கேடகமாயிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தை நம்மை சூழ்ந்து கேடகமாயிருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
வானமும் பூமியும் மாறிப்போனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறிப்போவது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை அது பெற்று தருகிறது. ஆகவே நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை ஆராயும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழியாத ஒரு நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வசனத்தை நாம் செவி கொடுத்து கேட்டு அந்த வசனத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு, அந்த வசனத்தில் இருக்கிறதான சத்தியங்களையும் அதில் இருக்கிற அறிவுரைகளையும் நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில அப்படி வேத வசனத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிறவருடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, மரணம் இல்லை, ஜீவனை மாத்திரம் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் காணப்படுவோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ளுவோம், அதற்கு முழுவதுமாய் கீழ்ப்படிவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்ன இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவ வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீர் உதவி செய்யும். அதன் மூலம் மெய்யான ஆசீர்வாதத்தையும், ஆண்டவரே, ஆக்கினை தீர்ப்புக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டு மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டு ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.